பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மை மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உற்சாகப்படுத்தும் ஆண்டவர் நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை மார்க் 13:31. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. எனக்கு பிரியமான தேவச்சனமே, நம்ம ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னென்னு சொன்னால், அவர் சொன்னதை செய்வார், சொன்னதை மட்டும்தான் செய்வார். அவர் சொல்லாத எதையுமே செய்ய மாட்டார். ஏன்னா நம்மளுக்காண்டி அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. நான் உன்னை பார்த்துக்குவேன், பயப்படாத, உன் கூட தான் இருக்கிறேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லைகள் விசாலமாகும், உன் கூடார எல்லைகளை விசாலமாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. இப்படி உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்துருப்பாரு. ஏன் நடக்கலை என்று சொன்னால், சுற்றி இருக்க சூழ்நிலையில் இருக்க மனிதர்களும் நம்மளுக்குள்ள பிசாசு விதைக்கிற எண்ணங்களும் தான் காரணம். அதை எல்லாவற்றையும் எப்படி மேற்கொள்வது என்று சொன்னால், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேவனை அதிகமாக நேசிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் பார்க்குறீங்களோ, என் ஆண்டவர் இதை காட்டிலும் பெரியவர். உங்களுக்கு ஒரு நெருக்கம் வருதா, அந்த நெருக்கத்தை விட தேவன் எனக்கு இந்த நெருக்கத்தில் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறதுக்காண்டி ஸ்தோத்திரம். ஏன்னா அவருக்கு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது அந்த காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கும். அந்த நெருக்கமான சூழ்நிலைகள் மாறி பெருக்கமான சூழ்நிலையாக அது மாறிடும். பார்த்தீங்கன்னா, இப்படி அநேக நபர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். வேதாகமத்தில் நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட வார்த்தையை மட்டும் நம்ம நம்பி நின்னோம் அப்படின்னா ஆண்டவர் நிச்சயம் அற்புதங்களை செய்வார். நம்ம சுற்றி இருக்க மனிதங்க நம்மளை சோர்ந்து போகாமல் வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பிஸ்னஸில் சோர்ந்து போயிருந்துருக்கலாம், பிஸ்னஸில் எந்த விதமான டெவலப்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம பிடிச்சி ஜெபிக்கும் போது, வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அது நிச்சயம் பெருக்கமாய் மாறும்.